ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸை எப்படி ஸ்டிச்சிங் செய்யலாம் அப்படின்னு தான். ஆரி ஒர்க்கு எப்படி மார்க் செய்யலான்னு போன வீடியோவில் போட்டிருந்தோம். இப்போ இந்த ப்ளவுஸை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இது ஃப்ரண்ட் சைடு, இதுக்கு முன்னாடி பார்த்தது பேக் சைடு. லைனிங் கிளாத்தை வச்சு அதோட அரை இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி கட்டிங் செஞ்சு வச்சுருக்கு. இப்போ இந்த ப்ளவுஸை எப்படி ஸ்டிச்சிங் செய்யலான்னு பார்க்கலாம். ரன்னரில் எதுவும் படாத அளவுக்கு மார்க் பண்ணி அதுக்கு பின்னாடி ஆரி ஒர்க் செஞ்சுருக்கு. இதுக்கு சிங்கிள் ரன்னர் மாற்றிக்கலாம். இது இருந்துன்னா மேல் சைடு பட்டு அந்த ஆரி ஒர்க் செஞ்சதெல்லாம் விட்டு போயிடும். அதுக்காக சிங்கிள் ரன்னர் மாற்றிக்கலாம். ரன்னர் மாற்றின பின்னாடி ஸ்லீவு, பேக் சைடு, ஃப்ரண்ட்டு எல்லாம் அடித்து வச்சிடலாம். அதுக்கு பின்னாடி மற்றதெல்லாம் தைச்சிக்கலாம். ஸ்லீவ் சுற்றளவோட அரை இன்ச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஆரி ஒர்க் செஞ்சுருக்கு. சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்து மடித்து தைக்கிறதுக்கு கட் பண்ணி விட்டுருக்கு. அந்தளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீறி விட்டுக்கலாம். அதுலேயே தையல் அடிச்சுக்கலாம். கரெக்டாக சென்டரில் வச்சுக்கலாம். அப்போ தான் அளவு சரியாக வரும். ப்ளவுஸ் பீஸு மேல் சைடு உள் சைடு போகிற மாதிரி வச்சுக்கலாம். அடித்து திருப்பும் போது சரியாக வந்துடும். ரன்னரில் படாமல் மெதுவாக தைச்சிக்கலாம். பேக் சைடு பீஸும் இதே மாதிரி முதல் தையல் மெதுவாக தைச்சி அடித்து திருப்பின பின்னாடி அப்போ வேகமாக தைச்சிக்கலாம். இன்னொரு ஸ்லீவும் ஆப்போசிட் வச்சு அப்படியே தைச்சிக்கலாம். கரெக்டாக ஓரத்துலேயே வந்திருக்கு. பீஸ் அப்படியே உள் சைடு திருப்பிக்கலாம். கரை பீஸ் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங் கிளாத்து மேலே ஊசி அடைக்கு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இந்த தையல் அடித்ததுனாலும் பீஸ் திருப்பிட்டு பின்னாடி லைனிங் கிளாத்து வெளி சைடு வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கு இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். ஆரி ஒர்க் செஞ்சது மேலேயே தையல் அடித்ததுனாலும் தையல் மேல் சைடு தெரியாது. அதனால் இன்னொரு தையல் அடிச்சிட்டோம்னா உள் சைடு இருக்கிற கிளாத்து வெளி சைடு வராது. கழுத்து பீஸுக்கு இந்த மாதிரியே தைச்சிக்கலாம். ஆரி ஒர்க் செஞ்சது மேலே ஊசி படாத மாதிரி மெதுவாக தைச்சிக்கலாம். அதில் பட்டதுன்னா ஊசி உடஞ்சி போயிடும். இப்போ உள்ளே இருக்கிற கிளாத்து வெளி சைடு வராது. தையல் இருக்கிறதும் தெரியாது. அடுத்து பேக் சைடு எடுத்து வச்சுக்கலாம். பேக் சைடு கழுத்து சுற்றளவு கட்டிங் செய்யாமல் இருக்குது. மார்க் மட்டும் பண்ணியிருக்கு. மேல் சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச் அளவுக்கு விட்டுடலாம். அதிகமாக இருக்கிறத கட்டிங் செஞ்சிடலாம். பீஸ் நகர்ந்து போகாமல் ஊசியில் குத்தி விட்டுடலாம். மார்க் செஞ்ச அளவுக்கு 4 இன்ச்சு தள்ளித்தான் ஆரி ஒர்க் செஞ்சுருக்கு. தைக்கிறதுக்கு விட்டு அதே அளவுக்கு கரெக்டாக சென்டரில் வச்சு ஆரி ஒர்க் செஞ்சது உள் சைடு போகிற மாதிரி வச்சுக்கலாம். அடித்து எழுப்பும்போது மேல் சைடு வந்துடும். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் ஓரத்துலேயும் மெதுவாக தையல் அடிச்சுக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப் திருப்பும் போதும் ரன்னர் அந்த ஆரி ஒர்க்கில் பட்டதுனாலும் அது விட்டு போயிடும். அதனால மெதுவாக தைச்சிக்கலாம். அந்த சைடு ஒரு விரலை இழுத்து வச்சிட்டோம்னா கரெக்டாக வந்துடும். அதில் படாத மாதிரி வளைவு ஷேப் முடிஞ்ச பின்னாடி அப்புறம் வேகமாக தைச்சிக்கலாம். இந்த ஒரு தையல் அடிக்கிறது கரெக்டாக தைச்சிட்டோம்னா ஃபினிஷிங் நல்லா வந்துடும். இது மட்டும் பார்த்து கவனமாக தைக்கணும். மேல் சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அரை இன்ச்சு இருக்கணும். அது இல்லைனாலும் ரன்னரில் பட்டுரும். இப்போ உள் சைடு இருக்கிற கிளாத்தை 4 இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள் சைடு திரும்பி வர்றதுக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம், தையலில் படாமல். பீஸ் அப்படியே திருப்பிக்கலாம். ஊசி அடைக்கு இதில் தையல் அடிக்க முடியாது, ரன்னரில் பட்டுரும். லைனிங் கிளாத்தில் உள் சைடு மட்டும் தையல் அடிச்சுக்கலாம்.
இந்த தையல் அடித்த பின்னாடியும் மேல் சைடு துணி வந்ததுன்னா க்ரீன் கலர் மேலே இன்னொரு தையல் அடிச்சிட்டோம்னா சரியாக வந்துடும். லைனிங் கிளாத்து மேல் சைடு வராது, உள்ளே இருக்கிற கிளாத்து வெளி சைடு தெரியாது. கோல்டு கலர் ஜரி வந்திருக்கு, அதை ஒட்டின மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். பீஸ் திருப்பின பின்னாடி மேல் சைடு மட்டும் இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சுது. அடுத்து ஃப்ரண்ட் சைடு இதே மாதிரி தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு நெக் பீஸ் கட்டிங் செய்யாமல் இருக்குது. என்ன அளவு தேவையோ அதுக்கு மட்டும் கட்டிங் செஞ்சுருக்கு. அதிலிருந்து 1/4 இன்ச்சு மட்டும் தள்ளி ஆரி ஒர்க் செஞ்சுருக்கு. நம்ம தைக்கும்போது அதே அளவுக்கு தைச்சிக்கலாம். பேக் சைடு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் 3 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி விட்டுருக்கு. பீஸ் எங்கேயும் நகராமல் ஊசியில் குத்தி வச்சிடலாம். கீழ் சைடு இன்னொரு குத்தி வச்சிட்டோம்னா எங்கேயும் நகராது. பீஸ் உள் சைடு வச்சு அப்படியே தையல் அடிச்சுக்கலாம். மேல் சைடு ரன்னரில் படாமல் அந்த ஒரு விரலை அப்படி தள்ளி வச்சிட்டோம்னா கரெக்டாக வந்துடும். இல்லைனாலும் கார்னரில் பட்டுதுன்னா ஆரி ஒர்க் செஞ்சது விட்டு போயிடும். லைனிங் கிளாத் மேலே ஊசி அடைக்கு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இந்த பீஸ் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு தையல் மேல் சைடு அடிச்சுக்கலாம். ஆனால் தையல் இருக்கிறது தெரியாது. ரைட் சைடு ஃப்ரண்ட் பீஸ் முடிஞ்சது. பட்டி ஜாயின் பண்ணுற அளவுக்கு துணி இருக்குது ஆரி ஒர்க் செய்யாமல். இன்னொரு பீஸுக்கும் இதிலிருந்து கழுத்து சுற்றளவு கட் பண்ணி வச்ச பீஸ் இருக்குது, அதை அப்படியே வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம். 2 பீஸும் ஒரே அளவு இருக்கும். தைக்கிறதுக்கு மட்டும் 1/4 இன்ச்சு விட்டு கட்டிங் செஞ்சுக்கலாம். தைச்ச பின்னாடி அதே அளவு வந்துடும். உள் சைடு இன்னொரு கிளாத்து வச்சுக்கலாம். கழுத்து பீஸ்லேருந்து வெட்டினது இருக்குது, அதையே உள் சைடு வச்சு அப்படியே அடிச்சு திருப்பி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். உள் சைடு 1/2 இன்ச்சு மட்டும் வெட்டி விட்டு மேல் சைடு வச்சு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இதுக்கு அதுவே போதும். தையல் அடித்த பின்னாடி 2 பீஸுக்கும் பெரிய தையல் வச்சு சுற்றியும் தையல் அடிச்சுக்கலாம். தையல் அடித்த பின்னாடி அதிகமாக கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
2 ஃப்ரண்ட் பீஸும் ஒரே அளவு வந்துருச்சு. அடுத்து டாட் பிடிச்சிக்கலாம். ஒன்றே கால் இன்ச்சு அகலம் 2.75 இன்ச்சு நீளத்துக்கு பிடிச்சிக்கலாம். ப்ளவுஸ் பெருசு, அதனால இந்த அளவுக்கு பிடிச்சோம்னா சரியாக இருக்கும். ரெண்டு டாட் பிடிச்ச பின்னாடி ஆம்கோல் சுற்றளவுலேருந்து சென்டரில் வச்சு பிடிச்சோம்னா கரெக்டாக வந்துடும். 4.25 இன்ச் நீளத்துக்கு பிடிச்சிக்கலாம். மேல் சைடு கட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு பீஸும் அதே மாதிரி ஆப்போசிட் வச்சு தைச்சிக்கலாம். கப் ஷேப்பு கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து பட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். மேல் சைடு ஆரம்பிக்கும் போது 1/4 இன்ச்சுக்கு மேலே விட்டு தையல் அடிச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். பட்டி கட்டிங் செய்யும்போது அதே அளவுக்கு தான் கட்டிங் செஞ்சுருக்கு. ஒரு தையல் அடித்த பின்னாடி பேக் பீஸில் வச்சு பார்த்துக்கலாம். சைடில் எச்சா இருந்துன்னா அடுத்த தையல் அடிக்கும்போது அதுக்கு அந்த 1 பாயிண்ட் தள்ளி அடித்து சரி பண்ணிடலாம். ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்த பின்னாடி ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டுக்கலாம். தையல் அடிக்கும்போதும் 1/2 இன்ச் அளவுக்கு தான் மேல் சைடு இருக்குது. இது டபுள் ரன்னர் போட்டுக்கிறதுனால மெதுவாக தைச்சிக்கலாம். ஆரி ஒர்க் மேலே பட்டதுனாலும் அது விட்டு போயிடும். சைடில் பிசுறு இருக்கும். ப்ளவுஸ் தைச்சி கடைசியில் அதை மட்டும் உள் சைடு பிசுறில் போகிற மாதிரி கையில் எம்மிங் பண்ண மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். மிஷினில் வச்சு அடிக்க முடியாது. ஓவர்லாக் போட்டதுனாலும் அந்த பிசுறில் உள் சைடு போகிற மாதிரி தள்ளி கடைசியில் ஊக்கு கட்டும்போது அதை சரி பண்ணிக்கலாம். ஊக்கு வைக்கிற பட்டிக்கு 1.5 இன்ச் அகல துணி கட் பண்ணிக்கலாம். வி பட்டிக்கு 3 இன்ச்சு அகலம் கட் பண்ணி ஜாயின் பண்ணால் சரியாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணுறது எப்படிங்கிறது தெரியலினாலும் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். வி பட்டி அடித்து திருப்பும் போது ஒவ்வொரு இடத்துலையும் கட்டி விட்டுடலாம். அப்போ தையல் விட்டு போகாது. மேல் சைடு பிரிக்கிற ஊசியில் உள் சைடு பிசுறில் தள்ளி விட்டு அப்படியே தையல் அடிச்சுக்கலாம். இதுலேயும் ரன்னரில் படாத மாதிரி மெதுவாக தைச்சிக்கலாம். ரன்னர் ஒரு துளி பட்டுதுன்னா கூட அது கட்டாகி போயிடும். அப்புறம் எல்லாமே உருகி வர்ற மாதிரி வந்துடும்.
2 பீஸும் ஒரே அளவு இருக்குது. அடுத்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் கட்டிங் செய்யும்போது ஆம்கோல் சுற்றளவு 1/4 இன்ச்சுக்கு மேலே கம்மியாக தான் வச்சுருந்தது. ஸ்லீவ் இப்போ தைச்சு பார்த்துட்டு கட்டிங் செஞ்சுக்கலாம்னு கம்மியாக தான் இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இறக்கி கட்டிங் செஞ்சுக்கலாம், ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும். கட்டிங் செஞ்ச பின்னாடி சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். சுற்றளவு சரியாக தான் இருக்குது. 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். பீஸ் எதுவும் இழுக்காமே தைச்சிக்கலாம். சரியான அளவு தான் கட்டிங் செஞ்சுருக்கு. அளவு ப்ளவுஸ்லேருந்து 1/4 இன்ச்சு லூஸ் கேட்டதுனால நான் சரியான அளவு வச்சது போக 1 பாயிண்ட்டுக்கு மேலேயே அதிகமாக வச்சுக்கிறேன். சென்டர் கரெக்டாக வந்துருச்சு. வளைவாக வர இடத்துக்கு மட்டும் இழுக்காமல் மெதுவாக தைச்சிக்கலாம். ஸ்லீவ் மட்டும் 1 பாயிண்ட் அதிகமாக இருந்ததுன்னா கீழ் சைடு பீஸ் இழுத்தோம்னா சரியாக வந்துடும். ஸ்லீவை இழுத்து எப்பவும் அடிக்கக்கூடாது, சுருக்கு அடிக்கும். பீஸ் அப்படியே எடுத்து இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். பீஸ் அப்படியே திருப்பிக்கலாம். மேல் சைடு சுருக்கம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு. இந்த பிசிரை உள் சைடு போகிற மாதிரி எம்மிங் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தையல் அடிக்க முடியாது, ரன்னரில் பட்டுரும். இன்னொரு ஸ்லீவு ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டுக்கலாம். சைடு ஜாயின் பண்ணால் இந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங் ஆயிரும். இந்த வீடியோவில் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸை எப்படி நீட்டாக தைக்கலான்னு பார்த்தோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.